தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயில்வே அலுவலகத்துக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அந்த பெயர் விவகாரம் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் தற்போது வலியுறுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். புதிதாக கட்டமடிக்கப்பட்டுள்ள திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள இந்தி பெயரிடப்பட்டுள்ள செய்திகள் வருகின்றன. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த வாயில் பெயரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் இந்திக்கான சொல்லே குறிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். தனது எக்ஸல பக்கத்தில் அதற்கான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதற்கான எதிர்குறல்கள் மதிப்பளித்து தற்போது இந்த பெயரை அகற்றிட ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. பிரதமர் அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழி மீது கொண்டுள்ள பற்றை தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள். உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுது கூட உலகின் தொன்மையான மொழியாம் நம் தமிழ் மொழியை சிறப்பாக பெருமிதத்தோடு குறிப்பிடும் பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க மலேசிய அரசோடு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது நினைவு கூறத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ் மொழிக்காக அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். எனவே மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மேற்கூறிய நுழைவாயிலில் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் எனவும் தான் வலியுறுத்துவதாக அதிமுக சார்பாக வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று காலையில் முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியினரே அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார்கள். உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் தவறுதலாக இந்தி திணிப்பை மத்திய அரசு புகட்டுவது போல சில அதிகாரிகளின் செயல்பாடு இருக்கு என்று தமிழிசையெல்லாம் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அதை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு வருவதாக சொல்லியிருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. தமிழில் உரிய மொழிபெயர்ப்புடன் பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.